வணக்கம். உறவுகளில் ஒரு தேடல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம்தான். பொதுவாக உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ விதமான உறவுகள். அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, நண்பர்கள், கூட வேலை பார்க்குறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தர் கூடயும் நமக்கு ஒவ்வொரு விதமான உறவு. அந்த ஒவ்வொரு உறவிலையும் சில எதிர்பார்ப்புகள், சில ஏமாற்றங்கள், வெவ்வேறு விதமான ஈக்குவேஷன்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது நிதர்சனமான உண்மை. அது இப்படி இருக்கும்போது இந்த எல்லா உறவுகளையும் விட மிக மிக முக்கியமான உறவு, மிக மிக நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற உறவு அப்படின்னு கூட சொல்லலாம். அது எதுன்னா கணவன் மனைவி உறவு. இப்போ கணவன் மனைவி உறவுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த எதிர்பார்ப்புகள், அதனால் ஏற்படும் ஏமாற்றங்கள் இன்னும் மிக அதிகம். மற்ற உறவுகளை விடவும் மிக மிக அதிகம். இப்போ மற்ற உறவுகள் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பார்ப்போம். இப்போ கவுன்சிலிங்கில் நான் நிறைய பேரை சந்திக்கிறேன். அவங்க பிரச்சனைகளை பற்றி பேசும்போது பொதுவாக மனிதர்களோடு இருக்கிற பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். அப்படி பேசும்போது இப்போ சப்போஸ் கணவரை பற்றி ஒரு பெண் சொல்கிறாங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அவருடைய சின்ன 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 குறைகளை கூட பெருசாக கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு எவ்வளோ மன வருத்தம், எவ்வளவு கஷ்டம், இதெல்லாமே சொல்லுவாங்க. அதே சமயம் தன்னுடைய பெற்றோர்கள் உங்கள் பேக்ரவுண்ட் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அப்போ என்ன வரும்னா, எங்கள் அப்பா கொஞ்சம் குடிப்பார், கொஞ்சம் சத்தம் போடுவார், அதெல்லாம் பண்ணுவார், ஆனால் எங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை பற்றியோ, அம்மாவை பற்றியோ, தம்பியை பற்றியோ பேசும்போது அப்படி தான் வரும். அந்த குறையும் சொன்னாலும் அந்த குறையை தாண்டி அந்த மனிதர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்கள்கிட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மனைவியை பற்றி குறை சொல்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப நுணுக்கமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இப்படி இப்படி இருக்குது, இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னுடைய நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எதிர்பார்ப்புகள் அங்கே இருக்கிற ஏமாற்றங்கள் தான். ஆனால் தன்னுடைய அந்த பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, நண்பர்கள், இவங்களை பற்றி பேசும்போது அந்த குறை பெருசாக தெரியாது. அங்கேயும் குறைகள் இருக்கும். எங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரர், ஆனால் அவரை மாதிரி நல்லவர் கிடையாது, எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, மற்ற உறவுகளில் நம்ம அந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மட்டும் இல்லை, நண்பர்கள்கிட்ட கூட பல குறைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த கணவன் மனைவி உறவுன்னு வரும்போது அந்த ஏற்றுக்கொள்ளுதல், ஆக்செப்டன்ஸுங்கிறது மிக மிக குறைவாக தான் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியும்னு பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தம்பதியினர் அவங்க ஒரு 5 வருடங்கள் காதலித்து 2 பக்கத்துலேயும் குடும்பங்கள் எதிர்த்துருக்காங்க. பெண் பக்கத்துலேயும் சரி, அந்த பையனோட பக்கத்துலேயும் இது கண்டிப்பாக சரியாக வராது, இந்த கல்யாணம் வேண்டானே சொல்லியிருக்காங்க. ஆனால் 5 வருஷமாக அந்த பெண் பள்ளிக்கூடம் முடிக்கும்போது ஆரம்பித்த ஒரு காதல் தான். அவங்க டிகிரி முடித்து, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனும் முடித்து, அப்புறம் வேலைக்கும் போக ஆரம்பித்த 5 வருஷத்துக்கு மேலேன்னு நினைக்கிறேன், வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் அவர் ஒரு வேலையில் முதல்லேருந்து இருக்கார். ஸோ அவருக்கும் நல்ல ஏதோ ஒரு உத்தியோகம் இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு மனைவி குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வருமானம்லாம் இருக்குது. ஆனால் இந்த பெண் இந்த 5-6 வருஷத்தில் என்ன ஆச்சுன்னா, இவங்களுடைய நிலை ரொம்பவே மாறிப்போச்சு. இருந்தாலும் ஒரு பிடிவாதத்தோடு நான் அவரை தான் பண்ணிப்பேன், இவங்களும் அவளை தான் நான் பண்ணிப்பேன், அவரும் சேர்ந்து கல்யாணம் நடந்துருச்சு. 2 குடும்பத்துலேயும் சரி, இவங்க பிடிவாதமாக இருக்காங்க, அவங்க விருப்பப்படியே நம்ம பண்ணுவோன்னு பண்ணியாச்சு. பண்ண பிறகு பார்த்திங்கன்னா, ஒரு மாதம் கழித்து அந்த பெண் என்னை சந்திக்க வந்தப்போ இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த திருமணம் பிடிக்கலை, இதிலேருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேக்ரவுண்டு கேட்ட பிறகு நான் கேட்டேன், அப்புறம் 5-6 வருஷமாக காதலிச்சேன்னு சொல்கிறீங்களே, இப்போ திருமணமானவுடனே எப்படி பிடிக்கலைன்னு சொல்கிறீங்கன்னா, இல்லை நான் எதிர்பார்த்தது வேறு, நான் நினச்ச மாதிரி அவர் இல்லை அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு கருத்து. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு, எங்கேயோ ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தம்பதியினர் நான் பார்த்தவங்க என்னென்னா, ரொம்ப நல்ல தம்பதியினர், திருமணமாகி பல வருடங்கள் ஆச்சு, 2 குழந்தைகள் இருக்காங்க. இவங்கள தற்செயலாக தான் நான் சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி இல்லை, தற்செயலாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கணவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ ரொம்ப நல்லவ, என் மனைவி எனக்கு எந்த குறையுமே அவள்கிட்ட கிடையாது, ஆனால் எங்கேயோ அவள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் இல்லையோன்னு எனக்கு எப்போவுமே தோணும். ஏன்னா அவள் அப்பா மேலே அவளுக்கு இருக்கிற அந்த ஒரு பாசம் அதெல்லாம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கேன்னு எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு அவர் சொன்னார்.
அப்போ அந்த பெண்ணிடமும் நான் பேசும்போது கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் கணவர் ஃபீல் பண்ணுறாரு என்போது அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, அப்படி இல்லை குருஜி, அவர் வந்து என் கணவர் ரொம்ப நல்லவர், எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஒரு பெண் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாளோ அந்த மாதிரி என்னை நல்லா வச்சுருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு, வசதிகள் செஞ்சு கொடுக்குறாரு, எதுவுமே குறையே கிடையாது. அப்படி என்னை தாங்குறார், அதெல்லாம் நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு அந்த அப்பாவோட இருக்கிற ஒரு இணைப்பு இருக்குது பாருங்கள், மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசே பூரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்பா அப்படின்னா எனக்கு அப்படியே முகமே மலர்ந்துடும். அந்த மாதிரி எனக்கு இவர்கிட்ட வந்து தோண மாட்டேங்குது. அது வந்து குறையா நான் சொல்ல முடியாது, ஆனால் அப்படி தான் இருக்குன்னாங்க. இங்கே தான் வந்து அந்த ஒரு கான்செப்ட் என்ன வருதுன்னா, ஏன் சில கணவன் மனைவிக்குள்ள குறை இல்லைன்னா கூட 2 பேரும் இவங்களும் நல்லவங்க அவங்களும் நல்லவங்கன்னு சொன்னாலும் கூட அந்த திருமணத்தில் ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் இருக்குது இன்றைக்கி நிறையா, அது பேசப்படுற கான்செப்ட் சோல்மேட் அப்படிங்கிறது, ஆத்ம துணை. அதாவது கணவன் மனைவி அப்படின்னு ஒரு உறவில் இருக்கிறவங்க ஆத்ம துணையாக இருக்க வேண்டும். என்னுடைய சோல்மேட்டாக அவர் இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. என்னுடைய சோல்மேட்டாக அவள் இருக்கணும், என்னோட மனைவி இருக்கணும்னு கணவரும் எதிர்பார்க்குறாரு. இதை வந்து சொல்கிறாங்களோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு நெருக்கம், அந்த மாதிரி ஒரு இணைப்பு, அந்த மாதிரி தன்னுடைய அத்தனை எதிர்பார்ப்புகளையும் அவங்க பூர்த்தி செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, அந்த சோல்மேட்டுங்கிற கான்செப்ட் வந்து நிறைய பேர் தவறாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. அது சரியான கான்செப்ட் என்ன? ஒரு சோல்மேட், ஆத்ம துணை அப்படின்னு யாரை சொல்லுவோன்னா, இந்த ஆத்மாக்கள் பல பிறப்புகளில் நம்ம பிறந்து வந்திருக்கோம். இது ஒரு பிறப்பு, மனித பிறப்பு நமக்கு கிடச்சிருக்குன்னும் போது எத்தனையோ பிறப்புகளில் எத்தனையோ ஆத்மாக்களுடன் நமது ஆத்மா சஞ்சரித்திருக்கும். ஆண் பெண்ணுங்கிறது நம்ம வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிறப்புலையும் நம்ம ஆணாகவும் இருந்திருக்கலாம், பெண்ணாகவும் இருந்திருக்கலாம். அப்போ அந்த கூட சஞ்சரித்த சில ஆத்மாக்கள் இருக்காங்க, சில இல்லை பல ஆத்மாக்கள் இருப்பாங்க. அவங்கள மறுபடியும் ஒரு பிறப்பில் நாம் சந்திக்கும்போது எங்கேயோ நமக்கு பரிச்சயமான ஒரு நபர். இப்போ கிளாஸ்மேட்டுன்னு யாரை சொல்கிறோம்? நம்ம ஒரு வகுப்பில் ஒன்றா படித்தவங்கள 10 வருஷம் கழித்து பார்த்தாலும், ஒரு கூட்டத்தில் பார்த்தா கூட அத்தனை பேருக்கு நடுவில் இவங்கக்கிட்ட நமக்கு ஒரு ஈர்ப்பாக, நம்ம கூட சேர்ந்து படித்தவங்க. ஒரு ஸ்கூல் மேட்டுன்னா அப்படி தான், காலேஜ் மேட்டுன்னா அப்படி தான். அந்த மாதிரி தான் இந்த சோல்மேட். ஆக இதில் அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற உறவை கொண்டு வந்து இணைச்சி கணவன் மனைவினா சோல்மேட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு யோசிக்கும் போது தான் பிரச்சனை வருது. இப்போ அந்த கணவன் மனைவி உண்மையாகவே சோல்மேட்ஸாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பரிச்சயம்ங்கிறது அந்த ஆத்மாவுக்கு இருக்கும்போது ஒருவரை ஒருவர் ரொம்ப சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த குறைகளுடன் ஏற்றுக்கொள்ள முடியும், அக்செப்டன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ அந்த உறவு சிறப்பாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் கூட அந்த உறவை, அந்த வாழ்க்கை துணை ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கிறவங்கள ஒரு சோல்மேட் மாதிரியான ஒரு அற்புதமான உறவாக மாற்றிக்கொள்ளவும் நிச்சயமாக முடியும். இப்போ இதுக்காக தான், ஏன்னா நான் நிறைய கவுன்சிலிங் பண்ணும்போது, குறிப்பாக மேரேஜ் கவுன்சிலிங் பண்ணும்போது நான் பார்க்குறது என்னென்னா, அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாத போது அன்றாட வாழ்க்கையில் கூட அங்கே தான் வந்து அந்த திருமணமே கலகலத்து போகுது. மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது சில குடும்பங்களில் இருக்குது. பல குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அந்த இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருவருடன் சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலை, எங்களால் சேர்ந்தே வாழ முடியாதுங்கிற முடிவுக்கு ரொம்ப சீக்கிரம் இன்றைக்கி வந்துடுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சோம்னா, இந்த சோல்மேட்டுங்கிற கான்செப்ட், கணவன்னா என்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யணும்னு மனைவி எதிர்பார்க்குறதும், மனைவினா நான் நினச்சபடி எனக்கு இணையாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், ஒத்துழைப்பாக இருக்கணும், எல்லாமே நான் நினச்ச மாதிரி பண்ணணும்னு கணவர் எதிர்பார்க்கறது தப்பில்லை. ஆனால் அது நிறைவேறலைங்கும்போது ஏமாற்றம் அடைவது தான் தவறு. அப்போ அந்த சோல்மேட்டுங்கிற கான்செப்ட் என்ன ஆகுது, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ 2 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து ஒரு சோல்மேட்டை தேடிக்கிட்டே இருக்கிறவங்க, எனக்குன்னு அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கிற நபர் கிடைச்சாதான் நான் திருமணமே பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர். இன்றைக்கி திருமணம் வேணாம்னு சொல்கிறவங்க எல்லாம் பல பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல. நான் நிறைய கவுன்சிலிங் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, பெண்களையோ அல்லது அவங்களுடைய பிள்ளைகளையோ கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி 30 வயசு ஆக போகுது, 27 வயசு ஆகுது, திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட பேசினா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி யாரையும் நான் இன்னும் சந்திக்கலை. அப்போது தனக்கு தேவையான, தனக்கு தகுந்த அந்த ஒரு ஆத்ம துணையை அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆத்ம துணையை ஈர்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க
ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா, திருமணம் முடிஞ்சிருக்கும், அந்த வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ சில நெருடல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை எனக்கு சரியானவ இவ இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருக்கலாமோன்னு அவர் மனசில் ஒரு நெருடல். இந்தம்மா என்ன நினைப்பாங்க, அவசரப்பட்டு இவரை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமோ என்னமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இன்னும் கூட நல்ல மனிதர், நம்மளை புரிஞ்சுக்கிறவர் கிடச்சிருப்பாரோன்னு இவங்க மனசில் ஒரு நெருடல். இதை யாருமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்க, பட் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு மன திருப்தி இல்லைங்கும்போது அந்த மாதிரி நெருடல்கள் வர வாய்ப்பு உண்டு. இதில் தான் அந்த திருமணத்தில் பிரச்சனைகள் வருது. ஏன்னா இதை வெளியில் சொல்லாமல் வேறு குறைகளை பெருசாக்கி பேசுவாங்க. அதுதான் யதார்த்தம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் அந்த கணவனோ மனைவியோ தனக்கு அந்த ஆத்ம துணையாக இல்லை, சோல்மேட்டாக இல்லை, ஏதோ குறைகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த உறவை, அந்த வாழ்க்கை துணையுடன் ஆன உறவை ஒரு ஆத்ம துணை, ஒரு சோல்மேட்டோடு இருக்கிற உறவு மாதிரி ஒரு இணக்கமான உறவாக எப்படி கொண்டு வருவது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க சில பேர். ஸோ இந்த 2 பேர்களையும் நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். இந்த 2 வகையிலையுமே இவங்களுக்காக தான் இந்த சோல்மேட் அப்படிங்கிற ஒரு வகுப்பை நான் உருவாக்கினேன். ஏன்னா சோல்மேட் அப்படின்னா கணவனாக தான் இருக்கணும், சோல்மேட்னா மனைவியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தாம்பத்திய உறவுங்கிறது அங்கே வந்து தான் ஆகணுங்கிறது அவசியமே கிடையாது. சோல்மேட்டுங்கிறது நீங்கள் இந்த பிறப்பில் உங்களுடைய மகனாக இருக்கலாம், அல்லது தந்தையாக இருக்கலாம், அல்லது அண்ணனாக இருக்கலாம். ஒரு பெண்ணுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆணாக இருந்தால் சோல்மேட்டுங்கிறது இன்னொரு நண்பராக இருக்கலாம், அல்லது இன்னொரு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அல்லது அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம். யார் வேணாலும் சோல்மேட் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் இருக்க முடியும். ஆனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத போது அதை நம்ம எங்கே தேடுறதுன்னு தெரியாமல் தேடும்போது தான் உறவுகளில் தேடல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்குது. அதனால தான் இந்த வகுப்பை நான் உருவாக்கினேன். ஏன்னா அந்த சோல்மேட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை இன்னும் நான் அந்த வகுப்பில் நிறைய விளக்கங்கள், நிறைய உதாரணங்களோடு சொல்கிறேன். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சரியில்லாத விஷயங்களை கூட நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த உறவுலையும் பிரச்சனை என்னன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை தான். அந்த நிலை அந்த மனம் திறக்க வேண்டும். இப்போ நம்ம மனைவி சரியான எனக்கு சோல்மேட்டாக இல்லைன்னு சொல்கிற கணவர் முதல்ல என்ன யோசிக்கணும், நான் ஒரு நல்ல சோல்மேட்டாக இருக்கேனா? அதுதான் முதல் ஸ்டெப். அதே மாதிரி கணவரை பற்றி குறை சொல்லக்கூடிய மனைவி, நான் அவருக்கு ஆத்ம துணையாக இருக்கிறேனா அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். இப்போ அந்த நிலை வரணும் அப்படிங்கிறது திருமணம் ஆனவர்களுக்கு அல்லது ஒரு பார்ட்னரோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லலாம். இதே ஒரு ஆத்ம துணையை நான் தேடிட்டு இருக்கேன், அதனால் நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, திருமணம் செஞ்சுக்க போகிறதில்லன்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த ஆத்ம துணைன்னு அவங்களுக்கு தோணக்கூடிய ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய உறவோடு கிடைக்கக்கூடிய ஒரு நபரை ஈர்க்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 2க்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அனஹாத்தா சக்கராங்கிறது நமது இதயம் அப்படிங்கிறது அதுதான். அந்த மார்பு பகுதியில் இருக்கும் சக்கரா, அந்த சக்கராவில் இருக்கிற அடைப்புகள் நீங்கி அந்த சக்கரா நல்லா ஓப்பன் ஆச்சுன்னா அன்புங்கிறது முதல்ல நமக்குள்ளே பெருகணும், நம்ம வைப்ரேஷன் அதிகமாகணும். உயர்வான நிலைக்கு நாம் போகும்போது நாம் மாதிரி அந்த ஒரு நல்ல உறவை ஈர்க்கவும் நம்மால் முடியும், அல்லது இருக்கிற உறவை, அந்த வாழ்க்கை துணையோடு இருக்கிற உறவை நல்ல ஆத்ம துணையுடன் இருக்கும் உறவு போல மாற்றிக்கொள்ளவும் நம்மால் முடியும். ஏன்னா எல்லாரையும் போய் நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எனர்ஜி லெவல், நம்ம எனர்ஜி வைப்ரேஷன் அது கம்ப்ளீட்டாக நம்மளால் மாற்றிக்க முடியும். நம்ம அனஹாத்தா சக்கரா நல்லா திறக்க வேண்டும். அன்பை பெறவும் தரவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அந்த நிலைக்கு நீங்கள் உயரும்போது ஒரு நல்ல ஆத்ம துணை வேணும்னாலும் ஒரு சோல்மேட் வேணும்னா நீங்கள் ஈர்க்க முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும். அல்லது இன்று இருக்கும் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடு இருக்கிற வாழ்க்கையை ஒரு சோல்மேட்டோடு இருக்கிற வாழ்க்கை மாதிரி சந்தோஷமானதாக மாற்றிக்கொள்ளவும் முடியும். அதனால் இந்த சோல்மேட்டுங்கிற வகுப்பில் நிறைய அந்த அனுபவம் அப்படிங்கிறது அந்த வகுப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற தியானம், அதில் இருக்கிற சில விஷயங்கள், நம்ம பேசுகிற சில விஷயங்கள், இது எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய மாற்றத்தை நிறைய பேர் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்குது. நீங்களும் அந்த வகுப்பில் கலந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு சிறப்பான நிலையை உங்கள் உறவுகளில் நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. இன்னும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. இந்த மனித வாழ்க்கை என்பது நமக்கு கிடச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு திருப்தியுடன் இந்த வாழ்க்கையை வாழறோமோ அந்த அளவுக்கு நாம் சரியாக வாழ்ந்திருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதை காண்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த வழி. உங்களை நான் சந்திக்கிறேன். ஆத்ம துணை சோல்மேட் ஆன்லைன் நேரலை வகுப்பு தமிழில் வழங்குபவர் ஸ்ரீ மாதா விஜயலட்சுமி பந்தயன். தேதி 6/3/2022 ஞாயிற்றுக்கிழமை.